ஸோ இதுதான் அந்த நீட் லீக்கான குரூப் பசங்களா. இதில் ஏன் நான் ஃபோனை வச்சு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியல. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுக்கிறேன்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஏன் இந்த குரூப் காமிக்கிறேன்னா பாருங்களேன், நெக்ஸ்ட் இயருக்கு புக்கிங், நெக்ஸ்ட் இயர் பேப்பர் வேணும்னா 5 லட்சமா. ஏன்னா இந்த வருஷம் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாராம் இந்த பேப்பர் லீக் பண்ணுற குரூப்பில். இதெல்லாம் யார் எடுத்து பேச போகிறா, யார் கேஸ் போட போகிறான்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஸ்கேரி நியூஸ். இதெல்லாம் நல்லதே இல்லை. நீட்டு பேசாமல் ஆன்லைன் ஆக்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைனில் அது செக்யூராக இருக்கும், பேப்பர் லீக் ஆகாது. இது ஏன் லீக் ஆகுதுன்னா ஆஃப்லைனில் பிரிண்டிங் ப்ரெஸ்க்கெலாம் கொடுப்பாங்கள்ல, அவங்க எடுத்து லீக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஈஸியாக லஞ்சம் கொடுத்து ஏமாற்றிடலாம். இப்போ பாருங்களேன், சில பசங்களாம் சொல்லியிருக்காங்க, அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, நான் கஷ்டப்பட்டு 650 எடுத்திருக்கேன், நீங்கள் இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு. அதுக்கும் அவர் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்களேன், நான் வந்து 50 பேர் தான் ஹெல்ப் பண்ணேன் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுக்க, மீதி பேர்லாம் ஜென்யூனாக தான் எடுத்தாங்க, நான் ஹெல்ப் பண்ணாட்டி மற்றவங்களாம் எப்படி டாக்டர் ஆவாங்கன்னு அப்படி கேட்குறாரு. இது என்ன விதத்தில் லாஜிக்கல்னு எனக்கே புரியல. ஆனால் இப்படிலாம் இருக்காங்க உலகத்தில், பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் நான் மேலே போகிறேன், இன்னும் நான் மேலே போய் பார்க்குறேன். இது வந்து நீட் ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், டேய் 40 பசங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்டா, இப்போ போய் அழுவுங்க நீங்கள் அப்படின்னு சிரிச்சிட்டு ஸ்மைலி போட்டிருக்காங்க. சார் இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும் சார் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பசங்களா இது உண்மையிலே பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் போய் மேலே பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இந்த வருஷம் கட் ஆஃப் பாருங்கடா, பயப்பட போகிறீங்க, இனிமேட் நான் யாருக்கும் விற்க போகிறது இல்லை, டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. என்னைக்கு சொல்லியிருக்காரு, மே 3ஆம் தேதி சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாம் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் ஜஸ்டிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும்.